என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் SR சேகர் அவர்களும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் கோவண்ணா அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. கேள்விகளோட நேயர்களும் அரங்கத்தில் காத்திருக்கிறாங்க. இலங்கை உள்நாட்டு போர்ல நடந்த போர்க்குற்றம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக ஐநா மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளை அமைச்ச விசாரணை குழுவுக்கு விசா கொடுக்க இந்திய அரசு மறுத்துவிட்டது அப்படின்னு செய்திகள் வருது. அந்த விசாரணை குழுவுக்கு விசா கொடுக்கணும், விசாரணையை இந்தியாலேயே நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை டாக்டர் ராம்தாஸ் முன்வைக்கிறாரு. இந்தியால விசாரணை நடத்துறதும் விசாரணை குழுவுக்கு விசா கொடுக்கறதும் அவசியமான நடவடிக்கைகள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பதில்களை சுருக்கமாக சொல்லுங்க. அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடர்ந்து நடத்தலாம். கோபண்ணா, நீங்களே ஆரம்பிங்க. பொதுவாக இந்த விசாரணை ஐநா மனித உரிமை ஆணையம், அந்த விசாரணை இலங்கையிலே நடைபெற்ற குற்றங்கள், இலங்கை அரசு அனுமதியோடு ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அத்தகைய விசாரணையில் தான் ஏதாவது பலன் ஏற்பட முடியும். ஏற்கனவே இலங்கை அரசு லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் என்று ஒரு விசாரணை நடந்து வருகிறது. அந்த விசாரணை நம்பகத்தன்மையான கிரெடிபிள் இன்வெஸ்டிகேஷனாக இல்லை என்கிற காரணத்தினாலே அதை மேலும் ஒரு பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த காலத்தில் நிறைய முயற்சிகள் நடைபெற்றது. 2009, 2012, 2013 3 ஆண்டுகளிலும் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஜெனீவாவிலே நடைபெற்ற தீர்மானத்தை இந்தியா ஆதரித்தது. ஆனால் 2014 மார்ச் வந்த அந்த தீர்மானத்தை, 27ஆம் தேதி வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்காமல் நடுநிலை வகித்தது. நடுநிலை வகித்ததற்கு எந்த காரணத்தை அன்றைக்கு ரஞ்சித் சின்ஹா அவர்கள் அந்த உரையிலே சொன்னாரோ அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்தியாவில் அந்த விசாரணையை இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டிலே சென்னையிலே ஒரு இடத்துல அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று முயற்சித்து அந்த குழுவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறுக்கப்பட்டதற்கான என்ன காரணம் என்று தெரியல. ஆனா சாக் நாடுகள் 5 நாடுகளுமே இதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. திலீப் சின்ஹா அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய நிலையாக இருக்கு. அப்படித்தான் இருக்குது. அந்திரிதாஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? டாக்டர் ராமதாசனுடைய அறிக்கையை நாங்கள் முழுவதுமாக வரவேற்கிறோம். ஆரம்பத்திலே ஐநா அவருடைய 3 குழு, தர்ஸ்மன் தலைமையிலே, ஸ்டீவன் ராட்னர், யாஸ்மின் சுகாவுடைய தலைமையிலே அந்த குழு ஆராய்ந்து இது போர்க்குற்றம், விதிமீறல் நடந்திருக்கிறது, மக்கள் உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நவநீதம் பிள்ளை அவர்கள் சுற்றி பார்த்துவிட்டு போர் முடிந்து 4 வருடங்கள் ஆகியும் கூட இன்னும் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, அந்த பாலியல் வன்கொடுமைகளை சகித்துக் கொள்ளவே முடியாது என்று சொல்லி அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு ஜெர்மனியிலே பிரம்மன் நகரில் நடைபெற்ற மக்கள் தீர்ப்பாயும் தெளிவாக சொல்லி இருக்கிறது. LLRCயை பற்றி தோழர் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். அதிலே 290 பரிந்துரைகளே 91 பரிந்துரைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சமரசிங்க அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அங்க போர்க்குற்றம் குறித்த விசாரணையை அங்கே நடத்துவதில் எந்த பலனும் கிடையாது. அது ஒரு பார்பரேன் ஆக்ட் நடத்துகின்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான சர்க்காரை வைத்துக் கொண்டு நிச்சயமாக அந்த போர்க்குற்ற விசாரணை அங்கு நடத்த முடியாது. தாய் தமிழகத்தை நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கிறோம். SR சேகர், அதாவது முல்லா ஒருத்தர் ஒரு லைட்ல சாவியை தேடி இருந்தாராம். என்ன தேடி இருக்குன்னா வீட்டு சாவியை காணும்னு. எங்க வச்சீங்கன்னா வீட்டு கதவுல வச்சிருந்தேன் காணும்னு. வீடு அடுத்த தெருல இருக்கு, அங்கேயும் தேடலன்னா அங்க இருட்டா இருந்ததுனாராம். அதே மாதிரி இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டியது ஸ்ரீலங்கா. இந்த விசாரணை இந்தியாவில் நடத்துவது என்னுடைய ஸ்கோப் என்னன்னு தெரியல. இது எப்படி நடத்துவார்கள், இது என்ன அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பது தெரியவில்லை. ஒன்று, இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல், உலகமே இதை எதிர்க்கிறது. இதுல ராஜபக்சே அண்ட் ஸ்ரீலங்கா தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த கருத்து மாறுபாடும். சர்வதேச விசாரணையை இந்திய அரசு ஆதரிக்குதா? அதாவது நடத்துறதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இலங்கையில் கருத்து வேறுபாடு இல்ல. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தொடர்ந்து காலங்காலமாக ஒரே கொள்கை தான். ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டினை நாம் இன்ட்ரூஷன் செய்வது என்பது இந்த சார்க் நாடுகளில் மட்டுமல்ல எந்த நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு விதி. இது தனி. இதற்கும் அந்த மனித உரிமை மீறலுக்கும் சம்பந்தம் இல்லை. அது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. ஆகவே அந்த வகையிலே இந்தியா தன்னுடைய நாட்டிலே இதை நடத்துவதற்கு சார்க் நாடு என்ற முறையிலும் நம்முடைய வெளியுறவு கொள்கை என்ற முறையிலும் நடத்துவது என்பது இயலாத காரியம். நீங்க இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு.
ஏற்கனவே மூவர் குழு நடத்தியது என்பது என்கொயரி, அது ஜுடிஷியல் என்கொயரி நம்ம நாட்டில் சொல்றமே, அது போன்ற நீதி விசாரணை. இப்போது நடத்தப்பட வேண்டியது இன்வெஸ்டிகேஷன். இது இன்வெஸ்டிகேட்டிவ் என்கொயரி. இந்த இன்வெஸ்டிகேஷன் என்பது ஒரு இடத்தில் உட்கார்ந்து நடத்தப்படுவது அல்ல. இது இலங்கையிலும் நடக்கலாம், இந்தியாவிலும் நடக்கலாம், உலகில் எந்த பகுதிகளில் எல்லாம் சாட்சிகள் இருக்கிறார்களோ அங்கேயும் போய் நடக்கலாம். முதன்மையாக இலங்கையில் நடைபெற வேண்டும். ஏதிலியர்கள் அதிகமாக இங்கு இருக்கிற காரணத்தினாலும், இறுதிப் போரிலிருந்து தப்பி வந்த பல பேர் இங்கு இருக்கிற காரணத்தினாலும், இதே போல கனடாவில் பல பேர் இருக்காங்க. இப்ப அந்த நாடுகள்லாம் ஒத்துழைக்கின்றன, அங்கெல்லாம் போய் இது நடத்தப்பட போகுது. எனவே இது ஒரு புலனாய்வு என்பதை மனத்திற்கு கொண்டு பார்த்தால் இங்கேயும் நடக்கணும், அங்கேயும் நடக்கணும். இப்ப என்ன கேள்வின்னா, இந்தியா எதிர்த்து வாக்களித்தது சரியா இல்லையா என்பதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஐநா சாசனத்தை ஒப்புக்கொண்டால், ஐநா மனித உரிமை மன்றத்தின் தீர்மானத்தின்படி நடத்தப்படுகின்ற ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது ஒவ்வொரு ஐநா உறுப்பு நாட்டினுடைய கடமையும் ஆகும். எனவே இது ஐநா சாசனத்தையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 51வது விதியையும் மீறுகிற செயல். இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பது என்பது, ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மீறும் செயல் அப்படின்னு சொல்லி தியாகு சொல்றாரு. அதுபோக ஐநா தீர்மானத்தை ஒட்டி அமைக்கப்படுகின்ற அந்த சர்வதேச விசாரணை, பன்னாட்டு விசாரணைக்கு ஐநாவின் உறுப்பு நாடாகிய இந்தியா ஆதரவு கொடுக்க வேண்டியது அதனுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. அந்த பின்னணியில பார்க்கும்போது இந்த விசாரணை குழுவை எதற்காக இந்தியா எதிர்க்கணும்? இல்ல, திருப்பி இதுல ஐநா உறுப்பு நாடுகள் அதற்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஐநா உறுப்பு நாடுகளாக இருக்கின்றதுனாலே தன்னுடைய இறையாண்மையும் தன்னுடைய இறையாண்மையை மீறி மற்ற விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அது ஏராளமான கிளாஸ்கள் கொண்டது. அதுல இது ஒரு குறிப்பிட்ட கிளாஸாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த ஸ்ரீலங்காவுடைய இந்த விஷயம் இந்தியாவிலே என்ன ஸ்கோப் இருக்கிறது, இரண்டாவதாக தன்னுடைய அண்டை நாடுகள், இது குறிப்பாக இதனுடைய பின்னணியை நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு சுருக்கமாக சொல்லுகிறேன். அமெரிக்காவுடைய ஐநா என்பது ஐநா உள்ள நுழைஞ்சிச்சு, அடுத்தாப்புல அமெரிக்கா நுழைவுதான் உலகெங்கும் நடந்திருக்கிறது. இது ஈரான்ல அங்க இருக்கக்கூடிய தூதரை ஐநா உள்ளே விட முடியாது என்று அவருக்கு விசா மறுத்தது அமெரிக்கா. அதே மாதிரி வெனிசுலாவுடைய குழுவை அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்காவுடைய செயல்பாடுகள் வருகிறேன். நீங்க சொன்னதை இப்பதான் ஸ்ரீலங்கால இருந்து சொல்றாங்க. நேட்டோவினுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆம் தான் ஐநா அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு சொல்லுது. அதே கருத்து தான் இப்ப நீங்களும் சொல்றீங்க. அதாவது இலங்கை அரசுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் ஒன்று என்று இரண்டையும் இணைத்து பேசி அதனாலே இலங்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான தவறுகளுக்கும் நாங்களும் உடந்தை என்கிற விவாதம் அப்படிதான் போய்கொண்டிருக்கு. அது அல்ல, அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் தவறு, அவர்கள் விசாரணைக்கு உட்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்மளுடைய லிமிடேஷன் என்ன, இந்த நாட்டினுடைய இறையாண்மை என்ன, இதற்கும் பக்கத்து நாடுகளுக்கும் உறவு என்ன, அந்த உறவுல இது எவ்வளவு தூரத்துக்கு போகலாம், அதனுடைய லிமிடேஷன் என்ன? இல்ல, நீங்க சொல்றது எஸ்.ஆர். சேகர்ங்கிற தனிநபர் கருத்தாக இருக்கலாம், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கருத்தாக இருக்கலாம், அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையினுடைய கருத்தாக இருக்கலாம். நீங்க எதை சொல்றீங்கிறது புரிய மாட்டேங்குது. இந்தியாவுடைய இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை தொடர்ந்து ஒரே மாதிரியா தான் இருக்கு. தன்னுடைய அண்டை நாடுகளான சார்க் நாடுகளான இன்னும் வேறொரு நாட்டின் இறையாண்மைக்குள்ளே தலையிடக்கூடாது என்பது இந்தியாவுடைய தொடர்ந்த வெளியுறவு. எந்த கட்சியும் 71ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி டெல்லியிலே ஜனசங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் போராடினார்கள். எதற்காக என்று சொன்னால், கிழக்கு பாகிஸ்தானிலே மனித உரிமைகள் நடக்கிறது, போர்க்குற்றம் நடக்கிறது, அவர்களை பிரித்து பங்களாதேசம் என்கின்ற நாட்டை உருவாக்க வேண்டும், ராணுவம் தலையிட வேண்டும் என்று எந்த அடிப்படையிலே போராடினாரோ அப்பொழுது வாஜ்பாய் அவர்களுக்கும் அந்த ஜனசங்கத்துக்கும் இன்றைக்கு அது வேறு நாட்டினுடைய பிரச்சனை, அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு இறையாண்மை உட்பட்ட பிரச்சனை என்று சொல்லாமல் இப்பொழுது நேர்மாறான எதிர்நிலை எடுக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தேவை. அதாவது இன்றைய ஆட்சியில இந்திய அரசு ஒரு நிலை எடுத்தா எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம், எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இதற்கு முன்னால் எல்லாம் இந்த மாதிரி தான் பேசுனீங்களா? இல்ல, அதாவது அப்ரஹாம் லிங்கன் சொன்னாரு, கூலி கொடுப்பவனை ஊனப்படுத்தி விட்டு கூலி வாங்குபவனுக்கு நியாயம் தேட முடியாது. இங்க அது இந்திய சர்க்காரை வைத்து சொல்கிறேன், இலங்கை சர்க்காரை வைத்து சொல்ல. இருந்தாலும் இன்றைக்கு காங்கிரஸ் அளவிற்கு, காங்கிரஸ் எப்படி இந்த பிரச்சனையிலே கள்ள உறவு வைத்து கள்ள மௌனம் சாதித்ததோ அப்படி மௌன சாட்சியாக இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி சர்க்கார் இருக்கக்கூடாது என்பதற்காக எங்களுடைய அழுத்தத்தை கொடுக்கிறோம், எங்களுடைய நம்பிக்கையும் பதிவு செய்திருக்கிறோம், எங்களுடைய அழுத்தத்தையும் பங்களாதேசத்திலே அன்று லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவுக்குள்ள வந்தார்கள். அங்கு போர் தொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று.
ரெண்டாவது இதே இந்திய அரசாங்கம் ஜெயவர்தனோட ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு தமிழர்களை காப்பாற்றுவதற்காக 3 லட்சம் அகதிகள் நடந்து முடிந்ததற்கு பின்னால பேசுறோம். அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போது இதை நம்ம பேசினா உங்களுடைய கருத்து சரியாக இருக்கும். இல்ல கடந்த காலத்துல மத்தியில காங்கிரஸ் ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார்கள். மதிமுக விமர்சித்தது, தமிழ்நாடு பாஜக விமர்சித்தது, எல்லாமே விமர்சித்தார்கள். இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அஜித் சின்ஹா என்ன நிலை எடுத்தாரோ மார்ச் 27ஆம் தேதி 2014 ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அந்த நிலையை ஒட்டித்தான் இன்றைக்கு அவர் நிலை எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு? அதே அந்த இன்னைக்கு இலங்கைக்கு போய் இலங்கையை முழுமையாக ஆதரிப்போம் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒரு நிலை எடுக்கவில்லை, மத்திய அரசு நிலை எடுக்கல. இன்னைக்கு கூட அது அந்த எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் என்று சொல்லப்படுவது ஏற்கனவே நிறைவேற்ற 3 தீர்மானங்களுக்கு எதிரானது. 2009, 12, 13 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நேர் எதிரான ஒரு தீர்மானத்தை 2014 மார்ச் 27 ஜெனீவாவிலே அமெரிக்கா கொண்டு வந்த காரணத்தினாலே இந்தியா நடுநிலை வகித்ததாக ரஞ்சித் சின்ஹா அவர்கள் தன் உரையிலே சொல்லுகிறார். திலீப் சின்ஹா. ஆக இதுல இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இங்க பங்களாதேஷை பத்தி சொல்ல, பங்களாதேஷுக்கும் இலங்கை பிரச்சனைக்கும் முற்றிலும் வேறுபட்டது. அங்கே முஜிபுர் ரஹ்மான் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயகம் அங்கே நசுக்கப்பட்டது. இங்கே எந்த தேர்தலையும் யாரும் வெற்றி பெறவில்லை. இலங்கை போய் இந்த குழு விசாரிக்கிறதுக்கு அதுக்கும் இந்தியா ஏற்கல. நேபாளம், வங்கதேசம், பாகிஸ்தான், மாலத்தீவு இந்த விசாரணை குழுவை உள்ள விட மாட்டேங்குது. இந்தியா ஏற்கனவே சர்வதேச விசாரணையே ஏற்கல. இந்த சூழல்ல இந்தியா இங்கு அந்த விசாரணை குழுவுக்கு விசா கொடுக்கும், இந்தியா விசாரணையை ஆதரிக்கும் அப்படின்னு எந்த அடிப்படையில நம்புறது? எதற்காக அந்த கோரிக்கையை நீங்க வலியுறுத்துறீங்க? 2009 இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் உச்சம் பெற்ற அந்த போரில் எதுவுமே நடந்துவிடவில்லை, எந்த உயிரும் போய்விடவில்லை, எந்த உரிமையும் மீறப்படவில்லை என்று சொல்லக்கூடிய கட்சியோ தலைவரோ யாராவது இங்கு இருக்கிறார்களா? இந்த விவாதங்கள்ல பலமுறை சொல்லி இருக்கிறாங்க. சிதம்பரம் அவர்கள் தேர்தலின் போதே சொன்னார். அதற்கு முன்பு சென்னையில் தனியாக கூட்டம் போட்டு சொன்னார். நடந்தது இனக்கொலை என்று சொன்னார். பாஜக மாநில தலைவர்கள் பலர் இந்த விவாதங்களின் போது சொல்லி இருக்கிறாங்க. நான் காதால் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு நடந்ததற்கு பிறகு, ஒரு இனக்கொலை நடந்தது என்பதை இவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, அது குறித்து ஒரு உள்நாட்டு புலனாய்வை ஏற்க முடியாது என்று ஐநாவே ஒரு முடிவெடுத்ததற்கு பிறகு, இன்னைக்கு விசாரணை குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாரும் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களோ தமிழர்களோ யாரும் இல்லை. பின்லாந்தினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், நோபல் பரிசு பெற்றவர், நியூசிலாந்தினுடைய அரசு வழக்கறிஞர் நீதிபதியாக இருந்தவர், முன்னாள் நீதிபதியாக இருந்தவர், பாகிஸ்தானுடைய மனித உரிமை வழக்கறிஞர், இந்த 3 பேரும் இவர்கள் அல்லாத ஒரு புலனாய்வு குழு, ஒரு 12-13 பேர் குழுவும் விசாரிக்கிறதையே ஏன் தடுக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஐநாவேன்னு சொல்றீங்க, ஐநாவே இந்த மாதிரி முடிவு எடுத்துருச்சேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது அமெரிக்காவினுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. 2009 அதே ஐநா மனித உரிமை மன்றத்தில் இலங்கையை பாராட்டியும் இலங்கைக்கு துணை செய்ய வேண்டும் என்றும் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் முன்முயற்சி எடுத்து தீர்மானம் இயற்றிய போதும் அது நாட்டோவினுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீஸ் தானா? அப்ப அந்த தீர்மானத்தை சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாமா? இந்திய பிரதிநிதி கோபிநாதன் அச்சங்குளங்கரை இந்த மனித உரிமை மன்றத்தை கூட்டியிருப்பது ராஜபக்சேயை கண்டிப்பதற்கல்ல, குறை கூறுவதற்கல்ல, போர்க்குற்ற விசாரணைக்கல்ல, பயங்கரவாத எதிர்ப்பு போரில் பெற்ற வெற்றியை பாராட்டுவதற்கென்று அந்த பாராட்டை பெற்றுக்கொண்ட போதும் அது நாட்டோவினுடைய பிரச்சார குழுவா தான் இருந்துச்சா? 2012-13 தீர்மானங்களின் போதும் அதுதான். ஒரு விஷயம், 2009 அந்த போர்ல மனித உரிமை மீறல் என்பது இலங்கை ராணுவம் நிகழ்த்தி இருக்கிறது, விடுதலை புலிகளும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். விடுதலை புலிகள் அப்பாவி தமிழர்களை மனித கேடயமாக பயன்படுத்திய காரணத்தினால அந்த சூழல்ல இலங்கை ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு பல தமிழர்கள் குறித்த புலனாய்வு விசாரணை எல்லா விசாரிக்கணும் சொல்றாங்க. ஜனவரி 15 நான் முடிச்சிடுறேன்.
அதுக்கப்புறம் 2009 போருக்கு பிறகு we will engage ஸ்ரீலங்கா சொன்னதை கடுமையாக தமிழக பாஜக எல்லாரும் விமர்சிச்சாங்க. நாங்க எப்படி அதை அணுகணும்னா, ஒரு பக்கம் லெசன்ஸ் லேட் அண்ட் ரீகன்சிலேஷன் கமிஷன் மூலமாக பாரபட்சமற்ற விசாரணையை இலங்கை அரசு நடத்த வேண்டும். அது சர்வதேச அந்த ஐநா மனித உரிமை ஆணைய மேற்பார்வையில் அது நடத்தப்பட வேண்டும். அதுக்கு மேலும் அழுத்தம் கொடுத்து பாரபட்சமற்ற முறையில் ஒரு விசாரணை நடத்தணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அங்கே எல்லா வாழ்வாதாரத்தை இழந்து அந்த மக்கள் வீடு வாசலை இழந்து அவர்களுக்கு உடனடியாக அவர்களை ரீசெட்டில்மெண்ட், அவர்களை மறுவாழ்வு எல்லாம் நாங்க பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன், அங்க ஒரு தேர்தல் நடைபெற்று 2012 செப்டம்பர் மாதம் 13ல தேர்தல் நடைபெற்று, அந்த தேர்தல்ல ராஜபக்சே கட்சியை தோற்கடித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்று இன்னைக்கு விக்னேஸ்வரன் தலைமையில் அங்கு ஒரு அரசு நடைபெறுகிறது. அந்த அரசு மூலமாக அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஜனநாயக முறைப்படி திரும்ப திரும்ப நீங்கள் சர்வதேச விசாரணை இந்தியாவிலே நடத்தணும் போனெல்லாம் பண்ணீங்கன்னா அங்க இருக்க தமிழர்கள் 50 லட்சம் தமிழர்கள் மேலும் இன்னலுக்கு ஆளாவார்கள், மேலும் சிறுபான்மை பாதிக்கப்படுவார்கள். ஒரு சிறு சந்தேகம் தான். அதை நீங்க ஒரு விஷயத்தை மறந்து இருக்கிறது. அதுல சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு நமக்கு நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் சொல்ற மாதிரி போர் குற்றங்கள் தொடர்பாக எந்த பிரச்சனைக்கான தீர்வையும் வடக்கு மாகாணத்துல எதுவும் செய்துவிட முடியாது. சொல்ல வேண்டியது, வடக்கு மாகாண முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு விக்னேஸ்வரனும் வடக்கு மாகாண சபையும் சர்வதேச புலனாய்வு வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அதிகாரபூர்வமாக தீர்மானம் இயற்றியிருக்கிறார்கள். அவங்க ஒன்னும் சர்வதேச விசாரணை வேண்டாம் தேவையில்லை என்றும் கூட்டமைப்பு சொல்லி இருக்கிறது. அது அவங்க சௌரியம், நான் அதுக்குள்ள போகல. இங்க கேட்கிறது, நடந்த போர்க்குற்றங்கள் மானிட விரோத குற்றங்கள் தொடர்பான இருதரப்பிலும் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிற குற்றங்கள் தொடர்பான ஒரு பன்னாட்டு புலனாய்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஐநா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஐநாவில் 41 நாடுகள் தீர்மானம் முன்மொழிந்திருக்கின்றன. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து அதை தடுக்க முயன்று தோற்று இந்தியா நடுநிலை. எனக்கு பெரிய சந்தேகம் ஒண்ணு, இந்த பிரச்சனையெல்லாம் விட அடிப்படையான சந்தேகம் வேற ஒரு சந்தேகம் வருது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தான் இன்னும் தொடருதா? இந்திய அரசுக்கு அவ்வளவு தூரம் வாதாடிட்டு இருக்காரு, நீங்க மௌனமா இருக்கீங்களே. காங்கிரசும் பிஜேபியும் என்டிஏயும் யூபிஐயும் ஒன்று என்று சொல்லி 2 பேரையும் நட்பாக்குகின்ற முயற்சி பல நண்பர்கள்ட்ட இருக்கு. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர்களும் துப்பாக்கி தான், நாங்களும் துப்பாக்கி தான். அது பொம்மை துப்பாக்கி, நாங்க வெடிக்கின்ற உண்மை துப்பாக்கி. ஆகவே செயல்பாட்டிலே வித்தியாசம் இருக்கு. முதல்ல மோடி பதவி ஏற்பது வந்த ராஜபக்சேக்கு 13வது சட்ட திருத்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சிலோனுக்கு போன பிறகு அந்த பத்திரிகைகள் எல்லாம் அவர் எப்படி தூற்றி வாரியது, நீங்க போய் சரணடைந்து விட்டது என்று சொன்னதெல்லாம் நாம் பார்த்தது. ஆகவே செயல்பாடு சரணடைந்ததுன்னு அவர்கள் அவருடைய நாட்டு பத்திரிகைகள் எழுதிய செய்திகள் அடுக்கடுக்காக பல சம்பவங்கள் இருக்கு. பதவியேற்பு விழாவுக்கு அவரை கூப்பிட்டீங்க, கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம்னு சொன்னீங்க, மீனவர்கள் கைது, படகுகள் பறிப்பு தொடர்பாக தினமும் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரியல. அடுக்கடுக்கான பல விஷயங்களை சொல்லிட்டீங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக நடந்து வந்த விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்காக 1-2 பட்டியல் போட்டு காண்பித்து விட்டீர்கள். 45 நாட்களிலே மிகப்பெரிய மிராக்கிள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். மாறாக அதை நோக்கி பயணம் செய்கிறோம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சார்க் நாடுகளுடைய நபர்களை அழைத்து, தலைவர்களை அழைத்து, நாம் இந்தியா அதனுடைய தலைமை தாங்கும் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறோம். இரண்டாவதாக, மோடி பதவியேற்ற காலத்திலே மீனவர்கள் அன்றைக்கு அடுத்த நாளைக்கு விடுதலை செய்யப்பட்டார் சொல்லுகிறேன். அது ஒன்று. மூன்றாவதாக, இன்றைக்கு சிலோன்ல இருக்கக்கூடிய மக்கள்ல இந்த விஷயம் முக்கியமானது என்பதில் மறுப்பதற்கு இல்லை. மாறாக அதைவிட பிரியாரிட்டி என்ன? அதைவிட பிரியாரிட்டி 4 ஆண்டு காலங்கள் முள்வேலிக்கு பின்னாலே அந்த உடையே இல்லாமல் இருந்த அந்த தமிழர்கள்
35 வயதுக்குள்ளே கணவனை இழந்து அப்பாவை பார்க்காத குழந்தைகள் அவர்களுக்கான நீதி தானே, அவர்களுக்கான நீதி தான். இதை நோக்கி அண்டை நாடு என்கின்ற முறையிலே நம்மளுடைய இனம் அங்கே வாழ்கின்ற முறையிலே நாம் அதை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அதையெல்லாம் விட்டு நீங்க தான் பேசணும். நீங்க மந்திரிதாஸ் நீங்க தான் பேசணும். நீங்க சார்க் மாநாடுடைய தலைவர்களை அழைக்கும் பொழுதே எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் கடுமையாக பதிவு செய்திருக்கோம். எனக்கு ஒரு சந்தேகம், எம்ஜிஆர் சினிமாக்களை அதிகமா பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்திருக்கிறேன். 3 அடி முதல் அடி 3 அடிகள் வந்து வில்லன் தரப்புல இருந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து பேசாம தான் இருப்பாரு, திருப்பி அடிக்க மாட்டாரு. முதல் அடியிலே நாங்க அடிச்சிட்டோமே, டெல்லியில கருப்பு கொடி காட்டி நீங்க வெளியே வரணும் கூட்டணியை விட்டு. சார் அது அந்த ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு தெரியும் சார், நீங்க சொல்லி தர தேவையில்லை. எப்படி கட்சி நடத்தணும், எப்பொழுது கூட்டணியில இருந்து வெளியில வரணும் எங்களுக்கு தெரியும். யூபிஏல நீங்க நடத்தின லட்சணம் பார்த்துட்டு நாங்க வந்து 1.5 வருஷத்துல வெளியில வந்துட்டு அது தெரியும் எங்களுக்கு. 13வது சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையில 2006 சுப்ரீம் கோர்ட்ல குப்பை கூடைக்கு போய்விட்டது. இப்ப எந்த அளவுல வந்து இந்த அரசு வந்து அவங்களோட மாறி இருக்கு? எங்களை பொறுத்தவரையிலே ஈழ பிரச்சனையிலே நாங்கள் எந்த அணு அளவு கூட நாங்கள் என்றைக்கும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. எங்களை விமர்சனம் செய்யறவர்கள் 1000 விமர்சன கணக்கோடு எங்களை பார்க்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவோடு இருக்கிறோம். இனமும் மொழியும் இன்றைக்கு 2 கண்களாக பாவிக்கும் நிலையிலே தான் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. எங்களுடைய கண்டனத்தை போராட்ட காலத்தை நாங்கள் இருப்போம். ஆனால் இதற்குண்டான ஒரு நம்பிக்கை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருப்பது. மோடி அரசு அந்த அளவிற்கு மோசமாக இருக்காது. வாஜ்பாயினுடைய அணுகுமுறையாவது குறைஞ்சபட்சம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். ஊருக்கல்ல உலகுக்கல்ல ஐநாவுக்கு இழைத்தவன் தமிழ் என்பதை ஏற்கனவே வந்து ஜான் ஹோம்ஸ் அந்த அறிக்கையை வைத்துக் கொண்டு புலன் விசாரணை ஒரு விசாரணை நடத்தும் போது நவநீத கிருஷ்ணன் ஒரு மின்னஞ்சல் வருகிறது. கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் விஜய் நம்பியார். அவர் சொல்றாரு, போர் குற்றங்களை பற்றி நீங்க குறைத்து மதிப்பிடணும், செத்தவர்களை பற்றி குறைத்து மதிப்பிட வேண்டும். இலங்கை ராணுவத்தினுடைய போர்க்குற்றத்தை சொல்லும் பொழுது புலிகளுடைய போர்க்குற்றத்தையும் சொல்ல வேண்டும் என்று இந்தியா கொடுத்த ஆலோசனையின் பேரில் தான் அவர்கள் இந்த நிபந்தனைகளை மதிமுக. ஒரே ஒரு கேள்வி, இந்தியா அண்டர் மோடி என்ற ஒரு கருத்தரங்கத்திற்கு சுப்பிரமணிய சாமி யாருன்னா சேர்மன் ஆஃப் தி பிஜேபி கமிட்டி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன். அவரு தேசிய திருவோடு அது சர்வகட்சி அவரெல்லாம் போய் அங்க பேசுறாரு. பாஜகவுடைய மிக அவங்க அங்கீகாரம் பெற்ற தலைவர்கள் இன்றைக்கு வந்து இலங்கைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள். ஒண்ணு, இவர்கள் கோரிக்கை வைத்து அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றும்படி இவர்கள் கோரணும். இல்லை என்றால் இவர்களாவது குறைந்தபட்சம் இவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை ஒரு கண்டாகணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று காங்கிரஸ் நினைத்தால் அது உடனே நாளை காலையில் செஞ்சிடணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவேறு எதிர்த்து பேசிட்டு தவிர